ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆல்ரெடி நான் வேக போட்டு வச்சுருந்த பொங்கலுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், அப்படியே மசிவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொங்கலுக்கெல்லாம் அந்த வெண்பொங்கலுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வெள்ளம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், கரைச்சி வடிகட்டியே வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகும்போது அப்படியே பார்த்திங்கன்னா டைட் ஆகிரும், இன்னும் கொஞ்சம் அப்படியே இறுகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம நெய்யில் தாளித்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாங்க. நீங்கள் ரைஸ் வேக வைக்கும்போது கூட லைட்டாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துருங்க. ஸோ நல்லாயிருக்கும். சூப்பராக வெந்து வந்திருக்கு. அண்டு தாளித்த முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம், எங்களுக்கு பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சு கும்பிட்டுறலாங்க. ஸோ சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம பிரசாதம் வச்சு இப்படி தாங்க இருக்குது. நேற்றே சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி குங்குமம் போட்டெல்லாம் வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பை வேக போட்டுடலாங்க. இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்தியாச்சு, நல்லா வெந்து வரட்டும். சாம்பாரை தாளித்து விட்டுடலாங்க. நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கேஸ்ட் அயர்ன் பேனுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிப்பேட்டைங்களும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. சாம்பாருக்கு என்னென்ன தாளிப்பேட்டை சேர்ப்போமோ அதுதாங்க. நான் அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டுட்டேன். நல்லா பொரியட்டும். தாளிப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். என்னோட சாம்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்காளியும் பின்னாடியே சேர்த்துருவேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டே நான் வதக்கிடுவேன். ஸோ தனித்தனியாக வதக்க மாட்டேன். இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் காய் சேர்த்துருவேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கும்போதே உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேங்க, ஏன்னா பெருசாக இருந்தனால ஒன்றே போதும்னு போட்டுட்டேன். நாலு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 4-5 முருங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. நல்லா இது ரெண்டும் வதங்கி வரணும், அப்போ தான் வந்து குயிக்காக வேகும் முருங்காயெல்லாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்ட பிறகு புளி தண்ணி, மசாலா பொடி, அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம சாம்பாரை ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கே நல்லா வந்து நான் கத்திரிக்காய் முருங்காய் வதக்கி விட்டாச்சுங்க. அப்படியே மூடியே போட்டு வச்சுட்டேன். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 2 பொடி தாங்க நான் சேர்ப்பேன். இந்த மிளகாய் தனியாத்தூள் அது காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிறோம். ஏன்னா சாம்பாரில் நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூனுக்கு சேர்க்குறேங்க, கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூனுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா நமக்கு காய் வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றி இறக்கிடுறோம். ஏன்னா தாளிப்பெல்லாம் ஆல்ரெடி தாளிச்சாச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுறோம். ஸோ மசாலா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. நான் வந்து ரசம் சாம்பார் ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றா கரைச்சி வச்சுருவேன். வேணுங்கிற அளவு ரெண்டுக்கும் டிவைட் பண்ணிப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். நான் சாம்பாருக்கு கம்மியாக தாங்க ஊற்றுவேன், ஏன்னா தக்காளி போட்டிருக்கனால நமக்கு புளிப்பு அதிகமாயிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். புளிப்பு வந்து மைல்டாக தான் இருக்கணும், இல்லாட்டி சாம்பார் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. அந்த பருப்போட தன்மை நல்லா தெரியணும். பார்த்தீங்கன்னா நமக்கு காய் வெந்துருச்சுங்க. இப்போ தான் திறந்து பார்த்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், புளி தண்ணி ஊற்றி அது வெந்துட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, நமக்கு அடிக்கடி பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாங்க. இங்கே நான் வந்து நல்லா மசிச்சு அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் குக்கர்லேருந்து.
மொத்தத்தையும் சேர்க்குறோம். இன்னொன்றுங்க, நீங்கள் பருப்பை வந்து வேக வச்சுட்டு மசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் ரசத்துக்கு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னோட வழக்கம். எப்போவுமே பருப்பு வெந்த அடுத்த நொடி அந்த தண்ணியை வந்து அப்படியே சாய்ச்சி கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை ஃபுல்லாக மசிச்சு சாம்பாரில் சேர்த்துருவேங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணியை. நான் வந்து நல்லா பவுல் அலாசி சேர்க்குறேன். கொஞ்சம் செமி லிக்விடாக வச்சுக்கோங்க சாம்பார், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடாதீங்க, அதுவும் முக்கியம். அவ்வளோதாங்க. நான் வந்து தாளிப்பெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டனால எனக்கு இப்போது ஒரு கொதியோ 2 கொதியோ வந்தால் போதுங்க. வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதாங்க. இப்போ அடுத்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன், லைட்டாக உப்பு பத்தலை. நான் ஃபஸ்ட்டு சேர்த்ததுங்க வெங்காயம் தக்காளி வதக்கும் போது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா எல்லாம் வெந்துருச்சு நமக்கு. நல்லா ஒரு 2 கொதி வந்து அந்த பருப்போட எல்லாம் மிங்கிள் ஆனால் போதுங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடும். வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். ஸோ பொரியல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் கொஞ்சம், கோவக்காய் கொஞ்சம், இதை வச்சு தாங்க பண்ண போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் நல்லா காரமாக பண்ண போகிறோம். ஸோ என்னோட வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கல நீங்கள், பீன்ஸோட கோவக்காய் போட்டு பண்ணுறோம்னு. பட் ஹெல்த்தியான ஐட்டம் இந்த கோவக்காய். ஸோ நமக்கு சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துருவோம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். நல்லா எல்லாமே இதாக வரட்டுங்க. நல்லா வெடிச்சிருச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இருக்குது, சேர்த்துடலாம். நம்ம லைட்டாக மிளகாத்தூளும் சேர்ப்போம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாங்க. வதங்கும்போது உப்பு சேர்த்துடலாங்க. நான் எப்போவுமே அதுலேயே உப்பு சேர்த்துருவேன். அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். காய் சேர்த்து வதக்கும் போது குயிக்காக வதங்கி. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 காயை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் கோவக்காயை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது வதங்கி வரணுங்க. இதை நம்ம மூடி போட்டு வச்சிட போகிறோம், நல்லா கலந்து விட்டுட்டு. ஏன்னா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் குயிக்காக வேகும். சமையலுக்கு இடையில் இப்போ வந்து உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்டு காமிக்க போகிறேங்க. சக்கரை பொங்கல், சாமிக்கு வச்ச பிரசாதம். ஆல்ரெடி நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நாங்கள் சாப்பிடும்போதே என்ன ஃபீல் பண்ணோன்னா, இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ சமையலெல்லாம் முடிக்கிற ஓரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்வீட்டு போதும், இந்த அளவு எனக்கு இனிப்பு போதும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த இனிப்பு போதும்னு தோணும், இதுக்கு மேலே வேணாம், கரெக்டாக இருக்குன்னு தோணும். ஆனால் நல்லா வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரைஸ் எல்லாம் வெந்து சாப்பிடும்போதே வந்து அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்படியே கசன்னு இருக்குது. ஏன்னா எங்களோட கிச்சன் வந்து சின்ன கிச்சன், தனி கிச்சனாக இருந்தாலும் கொஞ்சம் சின்னது. ஸோ பாருங்கள் அப்படியே கசன்னு இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது. கலந்து விட்டுறலாங்க. நம்ம வதங்கட்டும்னு சொல்லி மூடி போட்டு வச்சுருந்தோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ருங்க, எந்த காயாக இருந்தாலும். ஏன்னா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து அந்த மசாலா பொடி போட்டு குக் பண்ணிங்கன்னா குயிக்காக வெந்துடும். கெயின் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது சீரகத்தூள். இது ஸ்லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம், அவ்வளோதாங்க. அப்புறம் மிளகாத்தூள், இதில் மிளகா தனியாக கலந்துருக்கு. ஸோ 2ம் சேர்த்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். நான் வந்து 2 பேருக்கு அளவு பண்ணுறனால தான் டீஸ்பூனில் சொல்கிறேங்க ஒவ்வொரு டைமும். லைட்டாக தண்ணியை தெளித்து மூடி வச்சிடலாங்க. எந்த காயாக இருக்கட்டுங்க, நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. உங்களுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அப்பப்போ இன்பிட்வீன் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோவக்காய், பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. சப்போஸ் திறந்து கலந்து விடும்போது வேகலைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து மறுபடியும் நீங்கள் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க, உங்களுக்கு வெந்துடும். ஸோ எனக்கு வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ரெடி ஆனதும் அப்பயே மூடி வச்சிட்டேன். இனி கொத்தமல்லி மட்டும்தான் போடணும். ரசத்துக்கு போடும்போது நான் அப்படியே இதுக்கும் போட்டுருவேன்.
நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஸோ நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துப்போம். சூடாயிடுச்சுங்க. தாளிப்பேட்டை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். சீரகம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க. அது என்னோட வழக்கம். ஒரு 4 வெந்தயம் நான் சேர்த்துப்பேன். ஸோ ரசத்தில் உங்களுக்கு சேர்க்குற வழக்கம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பூண்டு 4-5 பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றா உள்ள சேர்த்துடலாம். பூண்டை வந்து லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. வதக்கினா போதுங்க. பூண்டை ரொம்பவும் வதக்கிடாதீங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி ஃபுல்லாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது கூடயே வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா நமக்கு தக்காளி நைஸாக வதங்கி வரணும். அந்த ரசத்துக்கு நம்ம உப்பை இதுலேயே சேர்த்துட்றேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு சீரகம் பொடிச்சு வச்சது. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோங்க. புளியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பருப்பு தண்ணி நான் சொன்ன இல்லைங்களா, வெந்ததுமே தண்ணியை மட்டும் கொஞ்சமாக இந்த ரசத்துக்கு வடித்து எடுத்துப்பேன். அது கூட புளியை சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி புளி தண்ணியோட அந்த பருப்பு தண்ணியை சேர்த்து நீங்கள் ரசம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சாம்பார் வைக்கும்போது மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ரசத்துக்கு எடுத்து வச்சுருவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருந்தால். கொஞ்சம் நான் சேர்க்குறேங்க. இந்த பவுலில் நம்ம புளியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கரைச்சி, அதை கொஞ்சம் அலசி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. ஸோ நமக்கு வந்து கொதிக்கும் போது கொத்தமல்லியோடு சேர்ந்து கொதி வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். பார்த்தீங்கன்னா நமக்கு ரசம் வந்து நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. கொதி இந்த மாதிரி வர தொடங்கினதுமே ஆஃப் பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு கொத்தமல்லி போடும்போது இதுக்கும் சேர்த்து வெட்டி போட்டுட்டேங்க. பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு அரிசி ஊற வச்சாச்சு. இனி 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு விட்டோன்னா அது வெந்து வந்துடும். அப்பளம் மட்டும் பொரிச்சு எடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த பொங்கலில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னு. ஸோ எகெயின் நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றிடலாங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு 1/4க்கும் 1/2க்கும் இன் பிட்வீன் நல்லா வந்து துருவி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன், கரைச்சி வச்சுருந்தேன். அதை வடிகட்டி உள்ளே சேர்த்து ஒரு கால் கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து லைட்டாக நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக சூடும் ஆகட்டும். பொரிச்சு எடுத்துடலாங்க. ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் கடைசி. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து அது மலர்ந்து வரும். போட்டதும் எடுத்துடணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து கலர் மாறிடும். அந்த ஒயிட் கலர் போய் அப்படியே டார்க் ஆகிடும், நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வருதுன்னு. வந்ததும் இப்படி எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நீட்டாக க்ளீனிங்கும் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பாருங்கள் வாஷ் பண்ணி இந்த ஸ்டாண்டை வந்து ஸ்டாண்டில் தொங்க விட்டாச்சு. அப்புறம் இங்கே வைக்க வேண்டியதையும் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு விசில் வந்து டவுன் ஆயிரும். ஆனதும் சாப்பிட வேண்டியதுதான். வெளியே வந்திருக்கேங்க. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே மைல்டு சில்னஸோட அப்படியே இதமாக இருக்குது. கீழே பாருங்கள் ஒரு பூனை ஒன்று சுற்றிட்டு இருக்கு, கருப்பு பூனை. இங்கே பூனை நிறையா இருக்குங்க. ஏன்னா எல்லோரும் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. நிறைய அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்புறம் கண்டிப்பாக வீடியோ போட பார்க்குறேங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருக்கேன் நான், எனக்கே தெரியுது. ஏன்னா வாரம் வாரம் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோ நான் போட்டுருவேன். பட் இப்போல்லாம் ரொம்ப குறைவு, 1க்கு மேலே போட முடியல. கண்டிப்பாக மெல்ல மெல்ல உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ரெசிபியை பிடிச்சிருந்தா பண்ணி பார்த்து கமெண்ட்ஸும் போடுங்க, லைக்கையும் தட்டி விடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye, see you in next video.